மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகின்றனவா என கண்டறிய திமுக தலைமை தங்கள் கட்சிக்காரர்களை அனுப்பாமல் அரசு அதிகாரிகளை வீடு வீடாக அனுப்பி கணக்கெடுப்பதாக தெரிவித்தார். மேலும் குமாரபாளையத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்ற போது திமுகவினர் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு வெளியூரில் வசிக்கும் 10,000 பேரை வாக்காளர் பட்டியலில் இணைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கையிலே வைத்துக் கொண்டு இப்பொழுதும் கூட ஒரு 10,000 வாக்கள் வெளியே இருக்கின்ற வாக்காளர்களை வாக்காளராக சேர்த்திருக்கின்றார்கள். நமது தொகுதி முழுவதுமே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெளியே இருப்பவர்கள் இடத்துல போன் செய்து கொடுத்து இவர்களே அந்த ஃபார்ம் ஃபுல்லம் பண்ணி கையில் கொடுத்து விட்டார்கள். 10,000 வாக்கள் புதிதாக அவர்கள் ஏற்கனவே அதாவது வெளியூரில் இருக்கிறவர்களை சேர்ந்திருக்கு. புதிய வாக்காளர் கிடையாது, வெளியே இருக்கிற வாக்காளர்களை சேர்ந்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் வீடு வீடாக சென்று யார் இருக்கின்றார்கள், குடியிருப்பவர்கள் உண்மையாகவே இருக்கின்றார்களா இல்லை வெளியூரில் இருக்கின்றார்களா என்பதை நீங்கள் கணக்கெடுத்தீர்கள் என்றால் தான் உண்மையான வாக்காளர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்றால் நாளைய தினம் அவர்களை அழைத்து வந்து திருட்டோட்டு போட்டு விடுவார்கள். இவர்கள் இங்கே இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டால் இவர்கள் வெளியூரில் இருக்கின்றார்கள், நம்முடைய வாக்காக இருந்தாலும் நீங்கள் அவர்களை இப்பொழுதே தொடர்பு கொண்டு தேர்தல் போது வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.